பண்ணல. ஜெனிதா மாட்டின் வந்திருக்கா. விக்னேஷ் வந்திருக்கான். வேற யாரு? பெரியார் அருணாச்சலம் வந்திருக்கான். வேற யாரெல்லாம் வந்திருக்கா? தெரியல. அப்புறம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க கேட்போம். விக்னேஷ் பெருமாள் ஆத்தா. திவ்யா பாலா ஹாய் லூலு. வேற யாரு? ஐ லவ் யூ அத்தா விக்னேஷ் பெருமாள். திவ்யா பாலா ஐம் வெயிட்டிங். சிவா திரமிதா என்ஜாய் வீக்கெண்ட் நைட். ஜெனிதா மாட்டின் பேபி கண்ணில் ஆட்டில் வந்துருக்கா. விக்னேஷ் பெருமாள் உம்மா 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 அத்தாவா. Grace Gayatri, I'm waiting for your live. Grace Gayatri ki. Saraswati, hi baby. Hi Saraswati. Marla, hi. Devabala, Kanalaya. Illa comments edha adha varala. Adi yen therla varavandi. Ipor. Periyar Arunachal ennoda phone la charge போட்டு அது சேர்றா. Hi Madhikrish. Saraswati Armina, how are you? Love you. Saraswati. Grace, hi Lulu. Julie, hi Lulu. Shajuddin, hi. Chandralekha, hi. Grace, super song. Julie, hello. Divya Bala, sema song. மாவு கிளியர் பண்ணிட்டு வரேன். ஓடியா ஜெனிதா ஓடி. எப்போ ஃப்ரைடே வரும்னு காத்துட்டு இருக்கோமா திவ்யா வாலா. ஜெனிதா மாட்டின் மறுபடியும் அடி. பூவி பிஎஸ் ஹாய். யாரு? குரு பரவாயில்ல கார்ல. முருகேசன் கரூர் வெல்கம் பேபி. மறுபடியும் கமெண்ட் வர மாட்டேங்குது. மறுபடியும் இங்கே தான் போய் பார்க்க வேண்டியது. ஆண்ட்ராய்டு ஃபோன் நல்லா இல்லை, நமக்கு ஐஃபோன் தான்
சரி. பாருங்க 63 கமெண்ட் சொல்லுங்க. இன்னைக்கு ஏபி கிரேடே மறந்துட்டேன், சார்ஜ் இல்லை, 20 நிமிஷம் பார்க்கலாம். എനിക്ക് കിസ് വേണം എലിയാസ്. എലിയാസേ കിട്ടില്ല, ഇന്ന് കിസ് ആരിക്കില്ല. ഐഷു ഹാപ്പി വീക്കെൻഡ്. രാഖി ഹായ് മാഡം. ഹായ് ഗണേഷ് കുമാർ ലുക്കിംഗ് വെരി ഹാർട്ട്. ഇതാ ഹാർട്ടാ ഊർല. இதுதான் உனக்கு பிடிக்குமாடி? எது போட்டிருக்கேன் தெரியுமா இன்னைக்கு? இது பிளாக் செர்ரி 477. இது அதையா இதாண்டி போட்டிருக்கேன். Adhan looking cute ma. Adiya. Faisal Machu hi. Smart Rajkumar hi. Faisal Machu hello. Hello. Let's rock. Let's rock. Elias song super. எதுவும் நொறுக்கு இல்லையா லூலு? இருக்கே. Hair cut super ka Zeenat. Adiya. Thank you. Zeenat. Abbas I like dance. விழுப்புரம் வைஜி அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டே இருக்கேன்ல.
ना विस्की नहीं है நீங்க புள்ள சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா. சரஸ்வதி ஆறுமுகம் என்ன சாப்பிட்றீங்க கேட்குறா. ஷைரா சாஹி சூப்பர் அக்கா. ராம் பிரசாந்த் விஸ்கி. செம்ம பாட்டு போடும். Grace, cheers to Lita. Ganesh Kumar, beautiful look. Whiskey की side dish है लोलो. Chicken fry. Watching. Marudi. संगी मनोज मनोज चंद्रन उयरोड़े मनोज चंद्रन सत्वीर रिमूव द ड्रेस स्ट्रिप्टीज शो नड़चा ना ये लाइफ एंजॉय पण्णिट्टिरुक्केन போட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான். சுத்தியும் பற்றிட்டு மரியாதையாக கமெண்ட் பண்ணுறேன்.
summer song. Grace summer reply Lulu answer through. Sunni situ pilot song atarna. Anala gommala gotalan gutta kuda avanalukku erradu. Evdi appalya. Moms. நல்லா வாட்டல வீடியோ போகுதா அங்க ஆமா டிவில போகுது திவ்யா பாலா டிவில போட்டுட்டு இருக்கேன் யூடியூப்
செக்ஷுவல் ப்ளஷர் கொடுக்குமா, இல்லாட்டின்னா அன்சர்கம்சைஸ்டு பீனிஸ் வந்து கூடுதல் ப்ளஷர் கொடுக்குமா? அதாவது முன்தோல் நீக்கப்பட்ட சுண்ணத்து பண்ணப்பட்ட பீனிஸா, இல்லாட்டினா மற்ற மூடிய முன்தோல் நீக்கப்படாத பீனிஸ் வந்து கூடுதல் ப்ளஷர் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டான். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னு கேளேன், நம்ம நாட்டில் அப்படி வித்தியாசமான பீனிஸ்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி பெண்களுக்கு உரிமை இருக்கா, சுதந்திரம் இருக்கா, வாய்ப்பு தான் இருக்கா? என்னங்களா கொஸ்டின் கேட்குறிய? எவனோ எங்கேயோ இங்கிலீஷில் கேட்ட ஒரு கொஸ்டினை கொண்டு வந்து தமிழ்நாட்டு பொம்பளைங்க இருக்கிற குரூப்பில் போட்டு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறியே, எனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நான் புருஷன் பீனிஸே ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டாளுங்க. இங்கே இருக்கிற குடும்ப குத்து வழக்குங்க அதுக்கான உரிமையே இருக்காது அவளுகளுக்கு. இதில் சர்க்கம்சைஸ்டு பீனிஸா இல்லாட்டினா அன்சர்கம்சைஸ்டு பீனிஸா டிஃப்ரெண்ட் சொல்லணுமா? இதெல்லாம் எங்கிட்ட போய் சொல்ல சிரிப்பு தான் அதுச்சு. அதுக்கெல்லாம் உங்கள் நாட்டு பெண்களுக்கு உரிமை இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு அருகதை இல்லை. புரியுதா? புரியுதா? நான் இதெல்லாம் ஓப்பனாக பேசுறது உங்களுக்கெல்லாம் பிடிக்காது. ஏன் பிடிக்கல? யோசி, நல்ல யோசி. ஒரு ஃபேக் ஐடி அதுவும் நம்ம பேர்லயே உருவாக்கிட்டு வந்து திட்டுறான் பாரு. உன்னை எல்லாம் ஈஸியாக பிளாக் பண்ணி விட்டுருவேன். நீ எல்லாம் என்ன திட்டவே முடியாது, வாய்ப்பே இல்லை. லூலு தேவா கிளாட்ஸனும் பேர வரேன். ஃபேக் ஐடினாலும் ஒரு வரமுறை வேண்டாமா? போ கொப்பன் சுண்ணிய போய் ஊம்பு போ. இந்த பாட்டு நல்லா இல்லைல்ல, வேற பாட்டு போ. வேணாம்.
தமிழ் ஹாட் சாங்ஸ்னு போட்டு அது ఎంత வந்து நிற்குதுன்னு வேறு. திலீப் குமார் சிவராத்திரி தூக்கமேது. சௌந்தர்யா உண்டா அலோன்னு ரஹீப் சிவராத்திரி தூக்கமேது. இது போடுவோம் இரு தேடுவோம். மீனாட்சி I love you. குமரன் ராஜேந்திரன் ஹாய். இன்னொன்னு சுனி சத்தா ஒண்ணு வந்து நிக்குவாரு இல்லாத சுனிய தடவிட்டு. ப்ளீஸ் ட்ரெஸ் ரிமூவ் தோணுதா? சுனி சத்த பயலுங்களா? தமிழ் கலாச்சாரம் சுனி சத்த பயலுங்களா? உங்களுக்கெல்லாம் தோணுதா? நான் வந்து நீ சொல்றதெல்லாம் செய்வேன் தோணுதா? பரிதாபமா இருக்கணும் எல்லாம் பார்க்க. என்ன பண்ண அவ்வளோ ஒரு மோசமான பாலியல் வறட்சியில இருக்க நீ. இங்க வரேன் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க. வீடியோ பார்க்குறேன். லுலு வந்து தான் வாழ்க்கைய அடிச்சு பொழிச்சு எப்படி என்ஜாய் பண்ணுதுங்கிறத லைவ் போட்டு காமிக்குது. மற்றபடி நீ இல்லாத சுனிய தடவுறதுக்கு இங்க வராத. புரியுதா? புரியுதா? உன்னை எல்லாம் டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு மோசமா டீஸ் பண்ற. புனித தமிழ் கலாச்சாரத்தை அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா? மண்டையில ஏறுதா இல்லையா? இல்லையா 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 ஏறலையா? ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா வச்சுக்க. இங்க இருந்து ஸ்ட்ரிப்டீஸ் ஷோலாம் நடக்கல. நான் ஏபி ஃப்ரைடே நீ சரகடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறத லைவ் போட்டிருக்கேன். நீ வந்து பார்த்துட்டு கை அடிச்சுட்டு போ. அவ்வளோதான். இனிப்பா வருவானுங்க பாரு. தேவடா திட்டுறதுக்கு பாவா. I don't care. You know? Hey Shiv. வணக்கம் தல. Shiv. முகமது இப்ராஹிம் ஷா just ignore them Lulu. ஆனாலும் நம்ம அவனுங்களை திட்டாம சும்மா இக்னோர் பண்ண முடியாதுல. பேச திட்டிடுவோம். சரியா? நமக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. என் பம்பு ஆகணும்ல. பாரு வைஃபை போயிருச்சு நடுவில். ஒன்றும் பண்ண முடியாது.
பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. திரும்ப ரிசீவ் பண்ணிட்டோம்ல. ரஜினி பாரு. இவன் யாரு? இவ்வளவு பேர் இந்த பாட்டு செம்ம ஒரு நடிகை. அவன் பேர் என்னது மறந்து வச்சு. ஏன் பார்த்து சொல்லுங்கடே. What happened, Lulu? Suddenly stopped Grace. No, once more. Gopi Ma, hey, very cute. Amava, very cute. Anamika and Saima. என்ன பேசிட்டு இருந்தோம்? The penis is try பண்றது. Yeah. So, question என்னன்னா, uncircumcised penis-ஆ இல்லாட்டினா circumcised penis-ஆ ரெண்டுல எது வந்து கூடுதல் செக்ஷுவல் ப்ளஷர் கொடுக்கும் பெண்களே சொல்லுங்க அப்படின்னு. முதல்ல தம் புருஷன் பீனிஸே அன்சர்கம்சைஸ்டா இல்லாட்டினா சர்கம்சைஸ்டான்னு எல்லா பெண்களுக்கும் தெரியுமா? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சரிதானா? சரிதானா இல்லையா? ஏன்னா எவன் தன் பீனிஸ ஒழுங்கா தன் பொண்டாட்டி காமிச்சிருப்பான்? எவனும் காமிச்சிருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்காது அவனுக்கும். விதிவிலக்குகள் உண்டு. அந்த விதிவிலக்குகள் எப்பவுமே உதாரணமாகாது. அதனால அதை பத்தி பேச மாட்டோம். நம்ம வந்து எப்பவுமே பெரும்பான்மை சமூகத்தை பத்தி பேசுறோம். சரியா? எவனுமே ஒரு பகல ரொமான்டிக்கா தன் பொண்டாட்டிக்கிட்ட தான் பீனிஸை காமிச்சிருப்பானா? மாட்டான். அப்ப அவளுக்கு எப்படி தெரியும்? ஒரு எரக்டட் பீனிஸை ஒழுங்கா பார்த்தா ஒரு பொம்பளை எவான்னு சொல்லு. தமிழ் பொம்பளை வயசு 7 வயசாயிருக்கும், கல்யாணமாய் 30 வருஷம் ஆயிருக்கும். ஆனா ஒழுக்க மரியாதை தன் புருஷன் பீனிஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது எவ்வளவு. கேட்டுப்பார், பெரும்பான்மையான பெண்கள்கிட்ட கேட்டுப்பார் ஆன்சர் என்ன வருதுன்னு பாரு. அது லுலு வந்து சில விஷயங்களை ஓப்பனா பேசுறேங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காம போறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஆம்பளைங்களுக்குலாம் பயம். அது ஆம்பளைன்னா அந்த ஒரிஜினல் ஆம்பளைங்களுக்குல தனியா அது தொடையெடுக்கல 3 இன்ச்சு சதத்துணுக்கு தொங்குதுங்கிறதுக்காக தன்னை ஆம்பளை நினைச்சுப்பான்ல இந்த கல்ச்சரல்ஸ். அவனுங்களுக்கு பயம். அடடா இவ வந்து நம்ம விஷயங்கள் எல்லாம் போட்டு உடச்சிட்டானா அப்புறம் நமக்கு ஆதிக்க பப்பு வேவாதே, நம்ம வீட்டு பொம்பளைங்க வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாளுங்களேன்னு பயம். அதனாலதான் லூலுவா நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் ஐ டோன்ட் கேர். எனிவே நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிதானே ஆகணும். ஸோ ஒரு தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது ஒரு புனிதம், இல்லாட்டினா அசிங்கம். ஒளிச்சு மறைச்சு வச்சிருப்பான். அதை பத்தி ஓப்பனா பேசுவானா? மாட்டான். கொஸ்டின் கேட்க முடியுமா? அப்போ உன் புருஷன் இது சர்கம்சைஸ்டு பீனிஸா இல்லாட்டினா அன்சர்கம்சைஸ்டு பீனிஸா? அது நுனித்தோல் நீக்கப்பட்ட ஆணுறுப்பா இல்லாட்டினா நுனித்தோல் உள்ள ஆணுறுப்பா அப்படின்னு சொல்லி கொஸ்டினே நீ கேட்க முடியாது. ஏன்னா அவளுக்கு தெரியாதே. அதான் இருட்டுல அவ்வளோ வேற நாச்சத்தோட வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து சக்கான்னு ஒரு 30 செகண்ட்ஸு குத்திட்டு துப்பிட்டு போயிடுவியா? அதான் நடக்குது. அதானே பெரும்பான்மையான இடத்துல நடக்குது. உண்மையா இல்லையா? நான் பேசல, உண்மையா தானே பேசுறேன். இது பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் யோசி. என்னைக்காவது முழுசா அவ்வளோ ரொமான்டிக்கா ஒரு செக்ஸ் அனுபவிச்சிருப்பியா? இல்ல கீதா சங்கர், ஹாய் குட்டி. அவர் தன் பேர்லாம் அவன் சொல்றான், தான் ஆத்தா பேர்லாம் அவன் சொல்றான். தேவடியாவான். திருமூர்த்திக்கு ஆத்தா பேர் தேவடியாவான். ஆமாவா? ஆமா மேடம். சூப்பர், நல்ல பேர் வச்சுக்க.
சரியா? கேட்கறதுக்கே அழகா இருக்கு. நீ ஜென்தா மாட்டு. ஆமா பேபி, செத்த கிளியோடு 2 வருஷம் வாழ்ந்த. இதுதாண்டி பெரும்பான்மையான பெண்களுடைய நிலைமை. நடுத்தர வயது பெண்கள் எல்லாம் ஹிஸ்டீரிக்கா ராட்சசி மாதிரி கத்திட்டு இருக்கானா, அது ரீசன் என்னது? செக்ஷுவல் டெப்ரிவேஷன். அதை பத்தி பேச முடியுமா, சொல்ல முடியுமா? என் புருஷன் வந்து நுனிப்புல் மேயிற முயல் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னா அவ்வளோதான், முடிச்சு. ஐயோ போச்சு போச்சு. அவன் ஆண்மையை வந்து அவ கேள்வி கேட்டுட்டான். லூலுவ பேசக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறானுங்க? லூலு வந்து பெண்களோட பேசக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறானுங்க? ஏன் லூலு வாய் அடையணும்னு நினைக்கிறானுங்க? லூலு என்ன யாருடைய குடும்பத்தையாவது வந்து கெடுக்குதா? இல்லையே. லூலு ஓப்பனா பேசுறப்ப பெண்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நேற்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் இவங்களுக்கு பிரச்சனையாகுது. இயலாத தன்னை ஆம்பளை நினைச்சுக்கிற அந்த ஜென்மங்களுக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்டா சொல்றேனா இல்லையா? சரியா தானே சொல்றேன்? ஆனா அந்த பாட்டு நல்லா இல்ல, வேற பாட்டு போடும். சரியா? வேற பாட்டு போடுவேன். ஏர்பிளே தான் போட்டுட்டு இருக்கேன், அதனால இதுலயே மாத்துவாங்க. இப்ப சாத்து தான் வருது. அம்பேத்கர் தங்கராஜ் டேய் ஆமா உங்களது கருத்து உண்மை நிலை. சங்கர் என்டிடி ஹரிஷ்குமார் அப்படியா? உங்க வீட்டில் உங்க அம்மா உங்க ஒத்தாட்ட பேசுற மாதிரிலாம் இங்க வந்து பேசக்கூடாது கண்ணுங்களா? இங்க வந்து மரியாதை பேசணும். சரியா? என்னவோ எனக்கு ரொம்ப பிடிச்சு வச்சு. அப்புறம் என்ன பேசிட்டு இருந்தோம்? தமிழ்குமார், நீங்கள் அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. பவிதீரன் ஆத்தா டுடே செம கியூட். ஆமாவா? தமிழ் நீ என்ன அதுவோ? திருமலைக்குமார் ஹாய். வி பாலாஜி ஹாய். சீரியஸ் क्वेश्चन வந்துருந்துச்சு, அதை பத்தி பேசுவோமா? குரூப்ல அந்த क्वेश्चंस தான். டிஸ்கஷன்ஸ்ல பங்கெடுக்கணும்னு வந்து லூலு இன் பப்ளிக் சீக்ரெட்ஸ் குரூப்ல சேர்ந்துக்கோ. ஏன்னா அங்கதான் நான் இருக்கேன். இப்போ எனக்கு டைம் லைன்லாம் கிடையாது, ஒன்லி குரூப். என்ன டாபிக்? டாபிக் என்னன்னு சொல்லுங்கடி. பட்டு பிள்ளைகளா? பிள்ளைகளா சொல்லுங்கடி. இஜாஸ் அகமது ஹாய் சொல்லுங்க. ஹாய் இஜாஸ் அகமது.
நல்ல தம்பி கார்த்திக் எஸ் கார்த்திக் எஸ் ஆனந்தன் என்றா டாபிக் மறந்துட்டேனே. பிரபுஜீவன் நம்ம டெரர் வக்கீல் ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணிருந்தோம். என்னன்னா அது பாலின சமத்துவம் அப்படிங்கறத பத்தி சரியான ஐடியா இல்லாம பெண்ணாதிக்கம் தான் பெண்ணியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டான். ஆக்சுவலா ஆமா, என்னன்னா பெண்கள் ஆண்களுக்கு சரி நிகர் சமானம் அப்படின்னு ஒரு பொசிஷனுக்கு வர்றதா, அந்த சமத்துவமா பாலின சமத்துவம் அமைகிறதா, அந்த ஒரு அதாவது ஆண்கள் என்னென்ன இந்த சமூகத்துல ஈஸியா செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையும் பெண்களும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றதையே சமூகம் எப்படி பாக்குதுன்னா பெண் ஆதிக்கம்னு பாக்குது. ஏன் அது ஒரு சரியான விவாத கொஸ்டின் ஆகும். யோசிச்சு பாரு, அது ஏன்னு யோசிச்சு பாரு. ஏன்னா நம்ம மூளை எப்படி கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கு, மதங்களால, மெயினா மதங்களால எப்படி கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆண் மேல் பெண் கீழ், பெண் கீழ். பாலின சமத்துவமின்மை தான் சமத்துவமின்மைக்கு தான் நம்ம மூளை கண்டிஷன் ஆகியிருக்கு. அப்படி ஒரு சமத்துவமின்மைக்கு கண்டிஷன் ஆகி இருக்கிறப்போ சமத்துவம்னு வர்றதே உனக்கு எப்படி தோணும்னா பெண் ஆதிக்கத்தை எடுக்கிற மாதிரி தான் தோணும். டெக்னிக்கலி அதானே உனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண் பொருளாதார சுதந்திரத்தை முழுசா எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோ. இப்போ என்னை எடுத்துக்கோ, நான் சம்பாதிக்கிற அத்தனை காசையும் எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுக்கு நான் வேற யாருக்குமே கணக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, எல்லாத்தையும் நானே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பொருளாதார சுதந்திரம் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ என்கிட்ட எனக்கு வீட்லையோ இல்லை யாராவது என்னுடைய குடும்பத்தினர் யாராவது கொஸ்டின் கேட்டா நான் அதுக்கு என்ன பதில் கொடுப்பேன்? அதே நீ கேட்குற, இட்ஸ் மை மணி, நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவழிக்கிறேன், நீ ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன்ல. அப்போ அதை என்ன நினச்சிப்பான்னா அது பெண் ஆதிக்கம்னு நினச்சிப்பேன். ஆக்சுவலாக அது கிடையாது. நான் பீங் ஃப்ரீ, நான் சுதந்திரமா இருக்கிறேன். என்னுடைய சுதந்திரமே உனக்கு என்னன்னா உனக்கு ஆதிக்கமா தெரியுது. உடனே நான் அதிகமே பண்ண வரல, உன்கிட்ட கேள்வியே கேட்கல, உன்கிட்ட கணக்கே கேட்கல அப்படின்னா கூட நீ என்னை எப்படி பார்க்குறேன்னா நான் ஒரு ஆதிக்கம் எடுக்கிற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நீ அப்படி ஒரு சமத்துவ நிலைக்கு பழக்கப்படலை. இது ஒன்றே தப்புன்னு சொல்ல முடியாது. உன்னை சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி வளர்த்துட்டாங்க. உன் வீட்லயே நீ எப்படி பார்த்து வளர்ந்துருப்ப? உங்க அப்பா எந்த வேலையும் பண்ணியிருக்க மாட்டாரு. வீட்டில் ஏதாவது வேலை பண்ணியிருப்பாரா? சமையல் பண்ணியிருப்பாரா? மாட்டார். வீட்டில் துணி துவச்சிருப்பாரா? மாட்டார். வீட்டில் கிளீனிங் பண்ணியிருப்பாரா? மாட்டார். எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். உங்க அப்பா வீட்டில் செய்யாத விஷயங்களை நீயும் செய்ய மாட்டான். அப்படிதான் வளர்ந்துருப்ப. நீ எப்படி வளர்ந்துவ? பொம்பளை தான் உன்னைய பார்த்துக்கணும், பொம்பளைக்க வேலை தான் வீட்டில் உள்ள வேலைகள் அப்படின்னா வளர்ந்துருப்பேன். அப்படிங்கிறப்போ பொம்பளை இன்னைக்கு நான் சமையல் பண்ணிட்டேன், நாளைக்கு நீ சமையல் பண்ணுன்னு சொல்றதையே நீ என்ன நினைப்போ? அது ஒரு புதுசா இருக்கும். ஓ, அவன் நம்மள ஆதிக்கம் பண்றா அப்படின்னு நினைப்பா. இல்ல, கிடையாது. அவன் சமத்துவ நிலைக்கு வர ட்ரை பண்றா. இதை புரிஞ்சுக்கணும். என்ன நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மூளை ரொம்ப மழங்கி போயிருக்கு. நம்ம எல்லாம் முட்டாளெல்லாம் இருக்கிறோம். கலாச்சாரம், பண்பாடு, லொட்டு லொஸ்கு, மதம் இப்படிலாம் வச்சு நம்ம மூளையை மழுங்கடிச்சு வச்சிருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. சரிதானே? சமத்துவம் இங்கே இல்லை, ஆணாதிக்கம் மட்டுமே எங்கள் நிலைப்பாடலாம். பெண்கள் எல்லாம் வச்சுக்கணும். வரேன் சரக்குத்தி வரேன்.
Elias, that was correct, Bawach. Elias. என்ன சரக்கு அடிக்கிறீங்களா? ஆமாம். லுக் யுவர் ஏஜ் 50 above. 50 aboveலாம் கிடையாது. ஒன்லி 44. 45 இப்போ முடிய போகுது அக்டோபரில். அப்படியே 50 above இருந்துட்டா கூட என்ன? பட் யுவர் ஆட்டிடியூட் நாட் லுக் ஏமா அப்படியே 50 above இல்லை 90 above இருந்தால் கூட என் ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்கும் கண்ணு. என்ன நீ அதுக்கெல்லாம் பழகலை, அதனால் உனக்கெல்லாம் அது விசித்திரமாக தான் தெரியும். என்ன பாடலாம் நல்லா இல்லை, எனக்கு புரியல. வேற பாட்டு போடும். What purple? October date Luluwa. October 26th. என்னமோ போ மாதவன் என்ஜாய் பண்ணுறத பார்த்தே நம்ம லைஃப் ஓட்ட வேண்டியதுதான். வி சாந்தகுமார். ஹரிஷ்குமார் சொல்லு அக்கா. ஹாய் ஹரிஷ்குமார். யூ குரூப் வேர் பட்டாலிங்கம். யூ குரூப் வேர் ஐ குரூப் தேர். இருக்கு Arun Palsami, summer song I miss. Summer la? Grace, you look 35 plus Luluwa. Amava. I'm 44. இந்த ரோஜா படம் இருக்குல்ல, வந்த டைம்ல அரவிந்த் சாமிக்காவே எத்தனை வாட்டி பார்த்தேன் தெரியுமா அந்த படம்.
நல்லா சொல்லு. இந்த இந்த லைவை வந்து எத்தனை பொம்பளை பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பேசுறதுக்கான முழு உரிமை சுதந்திரம் இருக்கா? உன் மனசுல தோன்றத பேச முடியுதோ? இப்ப நான் முடியலல்ல. ஏன்னு சி, ஏன்னா தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடுங்கிற பேர்ல உன்னைய அடக்குமுறைக்கு ஆளாக்கி வச்சிருக்குது இந்த சமூகம். சரியா? உனக்கு கருத்து சுதந்திரமே கிடையாது. நீ உன் மனசுல தோன்றது உன்னுடைய உணர்வுகளுக்கு உண்மையா பேச முடியுமா? முடியாதுல. எத்தனை வருஷம் வாழ்ந்துட போடுற? மிஞ்சி மிஞ்சி போனா 70 வருஷம். இந்த 70 வருஷமும் எவனுக்காவோ வாழ்ந்து செத்து மடிஞ்சு போப்பார. அதுதானே செய்ய போறால. யோசிச்சு பாரு. கருத்து சுதந்திரம் இல்லைல்ல? இருக்கா? இல்லைல்ல. உன் லைஃப் உனக்கா வாழ முடியுமா? முடியாதுல்ல. முடியாதுல்ல. பெண்கள் யோசி. முடியலல்ல. ஏன் யோசிச்சா? எழுத்து கேள்வி கேட்க முடியல. அதனால எழுத்து கேள்வி கேட்டாலே தேவையான்னு போட்டு அடிப்பான். இங்க வந்து அடிக்கிறான்ல, அந்த மாதிரி அடிப்பான். உண்மையான உணர்வுகளை பேச ஆரம்பிச்சான்னா, உண்மையான உணர்வுகளை எழுத ஆரம்பிச்சான்னா, உண்மையான உணர்வுகளை பத்தி மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சானாலே உன்னைய வந்து தேவடியான்னு சொல்லி அடிப்பான். எடுத்து நிக்க முடியுமா? ஐயோ இல்ல நான் பத்தினி அப்படின்னு உன் பத்தினித்தனத்தை தான் நீ நிரூபிச்சா வேண்டிய நிலைமையில இருக்கிற. சுதந்திரமா இருக்க முடியுதா? இல்ல. உனக்கு செக்ஸ் கிடைக்கல அப்படிங்கறத சொல்ல முடியுதா? இல்ல. உன் புருஷனுக்கு சாமான் எழும்பல அப்படிங்கிற விஷயத்த வெளியே சொல்ல முடியுதா? இல்ல. ஒத்த நிமிஷத்துல துப்பிட்டு போயிடுறான் அவ்வளவுதான் அவன் அப்படின்னு சொல்ல முடியுதா? இல்ல. ஏன் முடியல? யோசி. எஸ், ஏன் முடியல? இதெல்லாம் ஒரு லைஃபான்னு யோசி. நேர்மையா வாழ முடியுதா உன்னால? முடியல. ஏன்? யோஸ். இன்னும் ஃபுல் கிளாஸ் ஆனல்லோ எலியாஸ். தோழர் அபிராமி மகேஷ் இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும்ல. ஆலமரக்கிளையே அதிலுறங்கும் கிளியே ஆத்தங்கர மரமே அரசமர இலையே ஆலமரக்கிளையே அதிலுறங்கும் கிளியே ஓடக்கர உணவுகள்ல ஒருத்தி யாரு இவ வெளிச்சி நிற்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாமணிக்கு வந்த ஒரு வந்தவனமா அரவிந்த் சாமி சம்மர்ல தமிழ்குமார் நடத்தி சொல்றாங்க. இன்னர்வியரோட ஆடுங்க கோமாளிகளா. உங்களெல்லாம் வச்சா சிரிப்புதான் வருது. பச்சாலே சிரிக்கிறேன். அவ்வளோ மோசமா ஒரு நிலைமையில இருக்கிற நீங்களாம் நினைச்சு சிரிக்கிறேன். பக்கன்னு லோல். இப்படி பேசுனா எவன் கூடயோ படுத்துட்டேன்னு சொல்லுவாங்க ஜப்பாஜி. அதான் சொன்னா நீ ஏன்டா என்னைய பத்தி பேசுற? உனக்கு என்ன அருகுது? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறியா? ஏத்து நிக்கிறியா? அடிச்சு பேசுறியா? இல்லல்ல, பயப்பட்டு தானே ஓடுற.
பாட்டு கேட்டா செமையா ரொமான்டிக் மூட் ஆகும். என் ஆளோட ஞாபகம் இருக்கு. சரி நான் போட்டா மக்களே சொல்லுங்க. போட்டா கோபால் கந்தசாமி ஹாய் மை டியரா டியரா கிரேஸ் அப்படிதான் பேசினேன் நான் லூலு அரைஞ்சிருக்கேன். நல்ல தம்பி சூப்பர். தாவணி பொன்னே சுகந்தாரா தங்கமே தழுங்கும் சுகந்தாரா வாரையில் சின்ன பாதம் சுகந்தாரா தொட்டது என்ன சுகந்தாரா தொழாத பூவும் சுகந்தாரா தொப்புற ஜோடி மரங்கள் சுகந்தாரா ஐத்தையும் மாமன் சுகந்தாரா ஆத்துல மீனும் சுகந்தாரா ஐத்தையும் மாமன் சுகந்தாரா ஆத்துல மீனும் சுகந்தாரா அண்ணமே உன்னை உன்னை முன்னி வளர்த்த திண்ணை சுகந்தாரா. இது என்ன ஒரு பாட்டுல நேத்துக்கு ஒரு படம் பார்த்தேன். என்ன தெரியுமா? கொஞ்சம் புறாவும் குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவுமா அப்படி ஒரு படம் பார்த்தேன். முட்டத்தில் எடுத்துருக்கானுங்க. எங்க மாவட்டம், எங்க ஊர் குளச்சல், அது பக்கத்து ஊர் முட்டத்தில் எடுத்துருக்கானுங்க. பார்த்தா நிறைய என்னன்னா அவ்வளோ ஒரு சிமிலாரிட்டி. அப்போ உள்ள சில விஷயங்கள் என்ன எத்தனை 20-25 வருஷத்துக்கு முன்னால உள்ள விஷயங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் அவ்வளோ இருக்கு. நல்லா இருந்துச்சு. நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்னன்னா காதலை புனிதப்படுத்துறானுங்க. அந்த ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி படம் உண்மை அப்படியே சொல்லுது. நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அது வேண்டாம், இந்த பாட்டு வேண்டாம். So fast 1 hour ஆகுது. ஆமாவா? எலியாஸ் ஜி சரகன் சூப்பர் சாங். எந்த சாங் சொல்ற எலியாஸ்? நீ பட்டே கிளப் கண்ணு பழனிசாமி. பாட்டெலாம் பார்த்தா ரொம்ப மிஸ் ஆகுது இல்லை? எப்படா இந்தியாவுக்கு வரலான், எப்படா சென்னைக்கு வரலான் நம்ம முகிலன் கிட்ட. சமர்ல ஒரு நடுவில் ஒரு கமெண்ட், நீ பெரிய பிடிங்க. ஆமாம், ஏன் பேரும் நான் பெரிய பிடிக்குதான், கேள்வியவே முடியாது ஒன்றும். நான் பெரிய பிடிங்கிறதுனால தான் தேடி என்னை பார்க்க வந்திருக்கேன்.
இல்லைன்னா நீ பாட்டுக்கு உன் டைம்ல இருந்துருப்பல்ல. ஏன் தேடி வர்ற? நான் பெரிய பிடிக்காதவங்க தான் தேடி வர்றேன். கரெக்டா இல்லையா சொல்லு. சுதாகுருநாதன், சரவணா சம்பத், என்ன விஷயம்? என்னடி என்னாச்சு? பிரா ஜெட்டியோட டான்ஸ் பண்ணுங்கம்மா. கோமாளி பாடா, கோமாளிகளா மூட்டு போங்கடா, மூட்டு போ, நைசுத்தி மூட்டு போ, கொத்திட்டு போ. ஒன்றும் ஸ்ட்ரிப்டீஸ் ஷோ நடத்தல என்ன? நான் வாடு சாதம் அடிச்சுட்டு நான் வாட்டுக்கு ஏபி ஃப்ரைடேன்னு என்ஜாய் பண்ணுறத உனக்கு லைவ் போட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். உனக்கு சுற்றி செத்து போகிறதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்கான ஆம்பளை ஒன்றும் இந்த மாதிரி பேச மாட்டான். சுன்னி சத்து கிளி சத்து போன்ற கேசுங்க தான் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. யாஹூ கியாஹூ கியாஹூ ലവ് യു. ഈ മൂടിട്ട് പോവെന്ന് പറഞ്ഞാൽ എന്താന്ന്? എലിയാസേ, മൂട്ട് പോന്ന് പറഞ്ഞാ ഈ ആസ്വലുണ്ടല്ലേ അതിനെങ്ങനെ ഇങ്ങനെ ക്ലോസ് ചെയ്തിട്ട് പോവെന്ന് പറയുന്നതാ മൂട്ട് പോന്ന് പറയുന്നത്. അത്രയും തന്നെ, വേറൊന്നും. நல்லதவே நல்லது, சூப்பரா. கிரேஸ் செம்மலூர்ல செருப்படி பதில் இன்னும் கேள்வோம். சரி நான் போட்டா போட்டா மகளே, இன்னைக்கு சீரியஸா பேசணும்ல கொஞ்ச நேரம். பெண்களே ஒரு விஷயம் ஒன்று நல்லா கவனிச்சுக்கோ. பெண்கள் யாராச்சும் பார்க்குறேன்னா கவனி. நாமளும் உன்னை அடிவப்படுத்துறதே உன் உடலை வச்சு மட்டும்தான். என்ன, உன் உடம்பு யாரு சொந்தமாகணும் அப்படிங்கிறத சமூகம் தீர்மானிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவ்வளோதான், அதை வச்சு தான் உன்னை கட்டுப்படுத்துகிறான். இதை மட்டும் நீ உணர்ந்துக்கோ. நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பாரு, உன்னை எதுவுமே பண்ண முடியாது. அதனால் பெண்கள் ஒரு விஷயத்த மட்டும், ஓ உடம்பு உன்னோடது, உன் உடல் உன் உரிமை, சரியா? இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ, ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ, பல்லமாக வச்சுக்கோ. எப்போ எது கேட்டாலும் முடியாடுறான்னு சொல்லு. ஏன் உடம்பு என்னோடது, நான் அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லு, சரியா? நீ இவன் கூட தான் செக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சமூகம் வந்துட்டு சொல்ல முடியாது. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யறதுக்கான உரிமை உனக்கு முழுசாக இருக்குது. அதுக்கான சுதந்திரம் மட்டும் இல்லாமல் இருக்குது. அதை புட்டிங்க எடு. என்ன, அது முதல்ல தேவை உன்னுடைய பொருளாதார சுதந்திரம். அதை சம்பாதி. கல்வி கல்வி எடுத்துக்கோ, நல்லா மூளையை வளர்த்திக்கோ, சரியா? அப்புறம் சொந்த காலில் நில்லு. சொந்த காலில் நிற்கிறது மட்டும் இல்லை, உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய காசு எல்லாமே உன்னோடது. அது நீ எப்படி வேணால் செலவழிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சுதந்திரத்துக்கு வா. வந்துட்டனாலே உன் உடல் வந்து ஒன்றுரிமை அப்படின்ட்டு உன்னால் சொல்ல முடியும். ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்க, இவளை எவ்வளோ உன்னை தடுக்க முடியாது, உன்னை எதுவுமே பண்ண முடியாது. எப்போ விமர்சனம் உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நல்லா வச்சு, சரியா? என் உடல் என் உரிமை, என் வாழ்க்கை என் தீர்மானம். நான் யார் கூட படுக்கணும்,
நான் எவன் பிள்ளைய பத்துக்கணும் நான் தான் தீர்மானிக்கணும். அது அந்த சமூகமோ என் பெற்றோரோ இல்லாட்டினா என் உடன்பிறப்புகளோ இல்லை இந்த வேற எவனுமே தீர்மானிக்க முடியாது அப்படின்னு நில்லு, ஸ்ட்ராங்காக நில்லு. என்ன பண்ணிடுவான்? 4 நாள் இல்லை சரி 40 நாள் 4 வருஷம் நேற்று எப்படி அதை எப்படியான்னு திட்டுவான். அவ்வளோதான். திட்டினோன்னா ஆமாம் எப்படி அதான் இப்போ என்னன்ற அப்படின்னு கேட்டுவாரு. அதை கேட்காம நீ பாட்டுக்கு உன் பத்தினித்தனத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, நீ மறுபடியும் அடிமையாக தான் இருப்ப. அவனை அடிமைத்தனம் படுத்துறதே அப்படிதான். நீ பத்தினியாக இருக்கணும்னு சொல்கிறான். அது ஏன் கேட்குற? அவன் உன்னோட எஜமானனா? அவனா அவனுக்கு சோறு போடுறான். நீ சம்பாதிக்கிற, நீ சாப்பிட்றனா? நீ ஏன் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது? கேளு, கொஸ்டின் கேளு. கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் பிள்ளைங்களா, கேள்வி கேட்க ஆரம்பி. என்ன இப்போ நல்ல வாரு, நான் சரடிக்கிறேன் என் காசில், நான் ஆட்டம் போடுறேன் ஏன் டேட்டாவில். ஆனால் இங்கே வந்து எப்படியாம்பா கண்டுக்கிறேனா? இல்லை. அவனை கோமாளி மாதிரி பார்த்து சிரிச்சு வந்துடுவேன். அவன் என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்றேன். எதாவது பண்ண முடியுதா? அதனால் முடியல. நின்று நான் ஆமாம் பத்தினி தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க நிற்காத. உன்னைய வந்து தேவையான்னு சொல்லி ஆமாடா நான் தேவையா தான் இப்போ என்னன்ற அப்படின்னு கேளு. 10 தடவை கேளு. 10 தடவை உன்னை எடுத்து கேள. அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து மோத நிற்க மாட்டான், வரமாட்டான். உன்னைய பற்றி தெரிஞ்சாலே உன் பக்கமே வரமாட்டான். அவ்வளோதான். நீ வந்து குடும்ப குத்துவலுக்கு நல்ல பெண்மணி அப்படின்ற அவார்டு வாங்குறது நாக்கு வலிக்க கூட பிரயோஜனம் இல்லை. உன்னைய நல்ல பொண்ணு நல்ல பொம்பளை அப்படின்னு 4 பேர் சொல்றதுக்காக உனக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால அந்த சர்டிஃபிகேட்டுக்காக வாழாத. ஓ லைஃபை உனக்காக வாழு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய். அதை செய்யறதுக்கான உரிமை, அதுக்கான சுதந்திரம் இல்லையா? அதை போராடி எடு, கையில் எடு. அடங்க மறு. சரியா? அடங்க மறுக்கணும் மக்களே. பெண்கள் நல்லா வச்சுக்க. அடங்க மறுக்கணும். சமூகத்துக்கு ஏன் அடங்கணும்? அவன் அடக்குமுறையப்பா பிரயோகிக்கிறான்னா அவனுக்கு எதிராக நில்லு. என்ன பண்ணிடுவான்? மிஞ்சி போனா நீ தேவையாம்மா அவ்வளோதானே சொல்லிட்டான்னா நீ தேவையா ஆயிட்டியா? இல்லைல்ல ஆமாடா நான் தேவையாதான் அப்படின்னு சொல்லிட்டோன்னா நீ தேவையா ஆயிட்டியா? இல்லை. அப்புறம் ஏன் சொல்ல முடியாது? சொல்லு. நல்லா இருக்கும். என்ன டீச்சர் மோடு தானா எலியாஸ்? விமர்சனங்களை தவிர்த்தால் நிம்மதியாக வாழ முடியும். நன்றி. கதிர் தாமரை. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான டாக்ஸிக்கான பீப்புள் எல்லாம் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி அனுப்பிச்சிடணும். வெறும் ஃபேஸ்புக்கில் இல்லை, உன் மனசை விட்டு, உன் ஃபோனை விட்டு, உன்னுடைய கம்ப்ளீட் கனெக்ஷனை விட்டு பிளாக் பண்ணி அனுப்பி பார்ப்போம். எந்த எதிர்மறை விமர்சனமும் இல்லாத மாதிரி ஆக்கி பார்ப்போம். ஈஸியாக சுதந்திரமாக வாழ முடியும். நான் மே மாதம் படத்தில் உள்ள பாட்டு செம பாட்டு. வேறு ரவி லவ்யூமா லவ்யூப்ல பொன்மலர் அம்மா செல்லம் சிந்துஜா ஐ லைக் யூ டியர். லைக் யூ பிளா.
கதிர் தாமரை. ஓசி ஓசி என்ன சரக்கு அடிக்கிறீங்க? பிராண்ட் நேம் ப்ளீஸ். நீங்க என்ன அடிக்கிறீங்களா? சிவாஸ்ரீகள் விஸ்கி. கதிர் தனியாக நின்றால் ஏளனங்கள் நிறைய சந்திக்க வேண்டும், ஆனாலும் அதை எதிர்கொள்ள நிறைய தன்னம்பிக்கை வேண்டும். நூலுவை போல வாழ்த்துக்கள். கதிர் தாமரை. அக்கா நாகர்கோயில் எப்போ? சபித்தியஸ்லேருந்து தெரியல, இப்போதைக்கு வர முடியாது. அப்போ நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். தவமணி ராமசாமி. ஸ்மார்ட் தாரிக் லவ்லி அக்கா, நல்ல தம்பி சூப்பர். ஹாய் டா, ஹாப்பி ஃப்ரைடே தவமணி ராமசாமி. நான் போட்டாரி மக்களே. சபித்தியஸ்லேருந்து அக்கா ப்ளீஸ் ஒரு என் நேம் சொல்லுங்க. ஃப்ரெண்ட் கேட்காங்கவா? ஆமாவா? சபித்தியஸ்லேருந்து. Can I share your happiness, Lulu? Jabbar Gigi. Yeah, sure, why not? Happiness is to be shared. அடுத்த பாட்டில் ஓப்பன் பண்ணுமா? வேண்டாம்ல, நீ ஸ்டாப் பண்ணிடலாமா? இவங்க என்னாச்சுன்னா க்ரீன் லேபிள் ஒன்று வாங்கினேன், விஸ்கி தான். அப்புறம் ஒரு கோல்டு லேபிளும் வாங்கி வச்சுருக்கேன். செம்ம எக்ஸ்பென்சிவ் தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னன்னா லாஸ்ட்
ஸ்ரீக்கே வாங்கினா சிவா ஸ்ரீகளில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு அதை அடிச்சிட்டேன். சரி போட்டா, சீக்கிரம் மலேசியா வாங்க. மரவாளம் இங்கே நானம்மா, மகராஜன் இங்கே நானம்மா. இரட்டை சூரியன் வருதம்மா, ஒற்றை வாசல் தவமணி ராமசாமி, லவ்லி நாய்க்கு. எலியாஸ் പിന്നെ സോണി മ്യൂസിക് ഇതൊക്കെ ബ്ലോക്കാവും കേട്ടോ, ഈ മ്യൂസിക് ഒക്കെ ബ്ലോക്കാവും. കൊഞ്ചം നിലം ഇതൊക്കെ ബ്ലോക്കാവും. സോ പോസ്റ്റ് ചെയ്താൽ വരില്ല. ഇത് വീട്ടിലെ ഡാൻസ് ഫ്ലോർ ആണോ? ആണല്ലോ, കണ്ട കണ്ടോ എന്റെ ഡാൻസ് ഫ്ലോർ എങ്ങനെയാണ്? இது என்ன மேக்கப் ரூமா? கொஞ்சம் சுத்தி காட்டுங்களேன். மேக்கப் ரூம் இல்ல, பெட்ரூம்.
Elias, one of my favorite songs. ஆமாவா? Grace. Divya wala, hi Lulu, good evening. Hi. சரக்கு அடிச்சு முடிச்சாச்சா? ஆமா, முடிச்சாச்சு. அவ்வளோதான், இனி மேலே அடிக்கல, மூடிட்டேன். மூடிட்டேன். அப்படி கணக்கு வச்செல்லாம் அடிக்க மாட்டாங்க ப்ரோவா. லுலு எப்பவுமே கணக்கு வச்சு தான் அடிக்கும். Lyrics are so true. கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள். எலியாஸ். உங்களுக்கு பிடித்த பாரதியார் வரிகள் கேட்டா இப்போ என்ன சொல்லுவீங்க? எனக்கு பாரதியாரே பிடிக்காது. டெலிஃபோன் பண்ணி போகுது. சோனியா சோனியா நோ.
so young. Vicky. பாரதியார் குடும்பத்தை கவனிக்க தவறினர் என்பதால் பிடிக்காதா? அதுவும் ஒரு ரீசன். Love you all. Okay? So romantic. Elias. Yeah. Pote. Podada. Para. Grace, bye bye, good night, bye. Elias போயிட்டு வா. நல்ல தம்பி, good night. Hi, good night. அப்பன் சுகமல்லே. சுகானலோ. திவ்யா பல்லவாய், bye. ஜப்பா. Good night, Lulu.
அம்மா லுலு குட் நைட் அம்மா எல்லாத்துக்கும்மா சரியா ஃபினிஷ் பண்ணுறேன்னா